சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் நாச்சும் பொறுப்பு இருக்கா? நம்ம சொல்றதையும் கேக்குறது இல்ல. சரி, எங்கேயும் வெளியே போகாத, காலங்கத்தாலேயே வெளியே போகாத, புள்ளைய விட்டுட்டு வெளியே போனா புள்ள அழுதுகிட்டே கிடக்குன்னு சொல்ற. எதையாவது காதுல வாங்குறாளா? கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லாம இருக்காளே. இவளை என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல. எவ்வளவுதான் நம்ம அடிச்சாலும் திட்டினாலும் ஒரு சொல்லுக்கு அடங்குறாள்ல. ஐயோ, மாமியா கிழவி நம்மளதான் ஏசிட்டு இருக்குதா? என்ன பண்றது? இப்ப எப்படி நம்ம உள்ள போய் சமாளிக்கிறது? வரட்டும் இன்னைக்கு. அவ வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறணும். சும்மா எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட் கிட்ட போறேன், ஃப்ரெண்ட் வீட்டுக்கிட்ட போறேன். வீட்டுல இருக்க வேலையெல்லாம் யார் பாக்குறதுன்னு நினைச்சா? அன்னைக்கு தான் விருந்து மருந்துட்டு எல்லாம் போய் ஊரை சுத்திட்டு வந்தா. இப்ப மறுபடியும் அந்த பொண்ணு மாப்பிளைய வீடு போய் சேர்ந்துருச்சு. இவ இன்னும் வீடு வந்து சேராம இருக்கிறா. ஐயோ, இந்த மாமியா கிழவி குலவெறியில இருக்கு. நம்ம என்ன செய்யறது? இந்த மனுஷன் கீழே வந்தாலாவது நம்ம அவரை சாக்கு வச்சு போயிடலாம். நம்ம போனோம்னா சண்டை எல்லாம் வரும். சண்டை போடுறதுக்குலாம் இப்ப நமக்கு தெம்பு கிடையாது. வரட்டும், இந்த மனுஷன் கீழே வருவார்ல, வந்தோடனே அப்படியே நம்ம போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏலே கரணே, கரணே, மணி ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் கிளம்பாம? ஆபீஸ் போறியா இல்லையா? வா கீழ. ஏம்மா, ஏம்மா இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க? காலையில வேற வேலை இல்லையா? நான் குளிச்சு கிளம்பி வர்றதுக்குள்ளார வா 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 வான்னு கத்துனீங்கன்னா நான் எப்படித்தான் கிளம்பி வருது? ஏலே, நீ குளிச்சு கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும். உன் பொண்டாட்டி போனாலே, காலையிலே போனா. இன்னும் வீடு வந்து சேரல. ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு ஃப்ரெண்ட் வீட்ல போயிருக்கே. அவளை பார்க்க போறேன், இவளை பார்க்க போயிட்டு போறா. எதையாவது கேக்குறியாடா நீனு? இந்த பச்சை புள்ளைய விட்டுட்டு போறவே சீக்கிரம் வீடு வந்து சேருவோன்னு யோசிக்கிறாளா? எதுவும் கிடையாது. நீயும் கண்டிக்கிறது கிடையாது. நான் என்னன்னு சொல்றது? அவளை திட்டல, குறை சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராது. அந்த பொழுதே போகாது உனக்கு அந்த நாள். என்னன்னு சொல்றது நானு? நல்லா சொல்லுங்கங்க. நான் சொல்லிட்டு தானங்க போறேன் எங்க போனாலும். ஏங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க? பாத்தியாடா, கரெக்ட்டா நீ கீழ வந்ததும் வந்திருக்கா. இவ்வளவு நேரம் இங்க ஒளிஞ்சு நின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கா. அப்ப இதெல்லாம் என்ன பழக்கம் இது? வீட்டுக்கு வந்தா வீடு வந்து சேரணுமா இல்லையா? சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு நீ இப்படி செய்யற? கொஞ்சமாச்சும் வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்க விடுறீங்களா? ஆபீஸ்ல தான் பல டென்ஷன் இருக்கு அப்படின்னா காலையில கிளம்பும் போதே என்னை டென்ஷன் படுத்தி தான் கிளம்புறீங்க. நான் என்ன பண்றது? புள்ளைய விட்டுட்டு போனா சீக்கிரம் வந்து சேரணும்னு உனக்கு தெரியாதா? உன்னை நான் போக வேணாம்னு சொல்லல, ஆனா அதே சமயம் வீட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு. ஏங்க, என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? நான் சொல்லாமலாம் எங்கேயும் போகலங்க. இவங்கிட்ட எல்லா விவரமும் சொல்லிட்டு தாங்க நான் போறேன். அப்படி இருந்து என்னைய போட்டு ஏசிட்டே இருக்கிறாங்க. நான் என்னதான் செய்யறது? பிள்ளைய எனக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா? உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. அவங்களுக்கு அவங்க பேத்தி தானே, ஏன் அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? ஏலே, நான் எந்திரிச்சு காலையில எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப வரைக்கும் இன்னும் ஒரு காபி கூட கொடுக்கல. அப்ப இவள திட்டாம நான் என்ன முத்தமா கொஞ்சிறது? ஏமா, ஒரு காப்பிக்காகவாமா இவ்வளவு சண்டை போட்டீங்க? நானே கேட்டிருந்தா நானே போட்டு கொடுத்துருப்பேன்ல. ஏமா நீங்க வேற? சின்ன பொண்ணு, இனி தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போகாது. போறதா இருந்தா நீ என்கிட்ட சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போ. இல்லையா, வீட்டு வேலை செய்யலன்னு இவ ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, சரியா? என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? இனி இந்த கிளவிட்ட நம்ம சமாளிக்கணுமே. ஐயோ, என்னத்த உங்களுக்கு இப்ப டீ தானே வேணும்? ஒரு நிமிஷம் இருங்க, டீயோட வரேன். என்ன சுபினு, ஹோம்ஒர்க் எழுதலாமா? உனக்கு ஏத்த டாக்டர் தான். போய் தூங்கு, காலையில பாத்துக்கலாம். ஏங்க புள்ளை ஏசிட்டே இருக்கீங்க? சும்மா இருங்க. அவனே டயர்டா இருக்கிறான். தம்பி, நீ போய் தூங்கு. நான் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன் குடிக்கிறதுக்கு. அம்மா, நீங்க வீட்டுக்கு வந்தத கூட பெரியமாட்ட சொல்லலையா? அதுக்குள்ள ஏன் கிளம்பி போனீங்க ஆஸ்பத்திரிக்கு? ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிட்டலாம்ல. நீங்க வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தானே சுபின் வந்தா. இல்லடி, நான் வந்து என்ன பண்ணேன்? உங்களுக்கு சாயங்காலத்துக்கு ஸ்நாக்ஸ் பண்ணணும். வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவீங்களே அப்படின்னு சொல்லி நான் கிச்சன்ல வேலையா இருந்தேன். அதுவும் பாரு, போட்டதெல்லாம் போட்டபடி அப்படி அப்படியே கிடக்கும். இவன் முடியலன்னு வந்ததும் அப்படியே நான் கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். நீ வந்து ஏதாவது டீ குடிச்சியா இல்லையா? ஒன்னும் குடிக்கல. வந்ததுல இருந்து சும்மா தான் இருந்தேன். நீங்க இல்ல, எங்க போனீங்க என்ன ஏதுன்னு தெரியாம அந்த டென்ஷன்லயே நான் கிச்சன் பக்கம் போகவே இல்ல. சரி சரி மக்களே, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நீ உட்காரு. ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? அதெல்லாம் நான் கரெக்ட்டா முடிச்சிட்டேன். பெரியம்மா காலையில வரேன்னு சொல்லிருக்காங்க. என்ன மக்களே, சொல்லிட்டியா நீ? தம்பிக்கு உடம்பு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போகணும்ன்றத. அப்புறம் நீங்க வந்ததையே சொல்லல. அப்புறம் இதையே சொல்லாம இருந்தா நாளைக்கு திட்ட மாட்டாங்களா? அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐயோ, அவ வந்தானா என்னை திட்டுவா. ஏன் சொல்லல? வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ வீட்டுக்கு போனதே சொல்லலையே. அப்ப தம்பிக்கு வேற உடம்பு முடியாம இருந்திருக்கு, அதையும் சொல்லாம இருக்கேன்னு சொல்லி திட்டுவாடி. நீ எதுக்கு அதுக்குள்ள சொன்ன? நான் தான் பேசிக்கிடுவேன்ல. மத்தவங்க கிட்ட நீங்க எப்படி வேணாலும் பேசலாம் வைக்கலாம். பெரியம்மா கிட்டயும்
நல்லா சொல்லு மக்கா. நம்ம என்ன சொன்னாலும் காதுல ஏறுது இல்ல. நம்ம சொல்றதெல்லாம் தப்பாத்தையும் தெரியுது. என்ன செய்யுது? சரி சரி, எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டியல்ல, போய் உட்காருங்க. எல்லாத்துக்கும் டீயை போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் போய் சாப்பாடு வேலையை பார்க்கறேன். சோபி, நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாமா, போமா. அப்பா, எனக்கு பரோட்டா வாங்கி கொடுங்கப்பா. பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு வாங்கி கொடுங்கப்பா. மக்களே, நம்ம இப்ப வெளியே போய் சாப்பிட்டோம்னா உங்க அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது. அவனுக்கு காய்ச்சல் அடிக்குது, அவனை விட்டுட்டு மகளுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறீங்களான்னு சண்டை போட்டு வந்துருவா பாத்துக்க. நீ நாளைக்கு நான் வாங்கி தரேன் உனக்கு, சரியா? அப்பா, எனக்கு உடம்பு சரியில்லாத போது மட்டும் அவன் என்னை விட்டுட்டு எல்லாமே வாங்கி சாப்பிட்டான். அப்பெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லல. நான் ஆசையா இன்னைக்கு தான் உங்ககிட்ட கேட்கிறேன். இதுக்கு முன்னே எப்பயாவது கேட்டிருக்கேனா? உடனே இப்படி எல்லாம் சொல்றீங்க. சரி சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ உள்ள இரு, சரியா? தூங்கிடாத வர்றதுக்குள்ளற. ஐ, ஜாலி ஜாலி ஜாலி. இன்னைக்கு நமக்கு பிடிச்சது சாப்பிட போறோமே. ஜாலி. ஏடி சோபி, இந்த டீ எடுத்துக்க. எங்க உங்க அப்பாவை காணோம்? எங்க போனாரு சொல்லாம கொள்ளாம? ஐயோ, அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு அப்பாட்ட கேட்காம விட்டுட்டோமே. சரி பரவாயில்ல, சொல்லிடுவோம். அம்மா, எனக்கு பரோட்டா வாங்க போயிருக்காரு அப்பா. என்னது? பரோட்டா வாங்க போயிருக்காரா? யாரு கிட்ட போனாரு? இப்போ உனக்கு என்ன, வீட்ல தான் சாப்பாடு இருக்கு, அவ்வளவு சாப்பாடு. அதெல்லாம் சாப்பிட்டா பத்தாதா? அங்க இருந்து பெரியமா வீட்ல இருந்து கறி குழம்புலாம் வேற கொண்டு வந்திருக்கு. அதெல்லாம் சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள பரோட்டா வாங்க போயிருக்காருன்னு சொல்றேன். தம்பிக்கு வேற உடம்பு முடியாம கிடக்குது. இப்படியே பரோட்டா வாங்கி சாப்பிடலாமா? அண்ணன்ற பாசம் இருக்கா உனக்குலாம்? அம்மா, இன்னைக்கு தலைமடா பரோட்டா கேட்டேன். இத்தனை நாள் என்னைக்கா கேட்டிருக்கேன் நானே. ஏன் அப்படி செய்றீங்க? ஒரு நாள் ஆசையா கேட்டாக்க இவ்ளோ கோவப்படுறீங்க. ஏட்டி, நீ கேட்டதை நான் தப்பு சொல்லட்டி. வீட்ல எதுவும் செய்ய முடியல, எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா பரவாயில்ல. எல்லாமே செஞ்சு வச்சு கிடக்கு. அதெல்லாம் சாப்பிடறத விட்டுட்டு இன்னைக்கு நான் கேட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுலயும் சுபினுக்கு வேற காய்ச்சடிக்குது. அவன் வாய்க்கே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு இப்ப பரோட்டா வாங்கி கொடுத்தா செமிக்குமா? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? ஆமா, எப்ப பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுங்க. இந்த வீட்ல நான் ஏன் தான் பிறந்தேனோ எனக்கே தெரியல. சரி சரி, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. இந்த காப்பியை குடி. பரோட்டா வந்தது அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடு. என்னம்மா, இவ்ளோ பரபரப்பாவும் டென்ஷனாவும் இருக்க? என்னாச்சு? ஏடி சத்யா, இந்த செல்வி போயிட்டு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணவே இல்லடி. நானும் இப்ப பண்ணுவா பிறகு பண்ணுவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கடைசில பார்த்தா சுபினுக்கு உடம்பு முடியலையா, ஹாஸ்பிடல் கூட்டு போய் ட்ரிப்லாம் போட்டு கூட்டு வந்திருக்காடி. இப்பதான் சோபி ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. என்னங்க இப்ப எவ்வளவு தூரம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல நம்மட்ட. சொல்லி இருந்தா போயிருப்பேன்ல பாக்குறதுக்கு. பயலுக்கு முடியாம இருக்குது, சொல்லாம இப்படியா பண்ணுவா செல்வி? சுபினுக்கு உடம்பு சரியில்லையா? நல்ல தடவை காலைல ஸ்கூல் போனா, நான் தானே கிளப்பி விட்டேன். பேரு சித்தப்பா கூட்டு வந்தா கூட எதுவும் சொல்லலையே. நல்லா தானே போனா ஸ்கூலுக்கு, ஹாப்பியா? அப்புறம் எப்படி திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு? அதாண்டி எனக்கும் தெரியல. மத்த விவரம்லாம் எதுவும் நான் பேசவே இல்ல. சோவிதே ஃபோன் பண்ணி இதை சொல்லுச்சு. சொல்லிட்டு சரி பெரியம்மா, நான் அம்மா வந்து வீட்டுக்குள்ள போய் தான் தம்பியை கூட்டு போனாங்க, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் சொல்லுச்சு. அந்த பிள்ளை சொல்லாதேன்னா எனக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட அறிவில்லாம இருக்கா. நான் என்ன செய்யறது? அம்மா, சித்தி என்ன சொல்லல இருந்தால அவங்க வேணும்னே அப்படி சொல்லாம இருந்திருப்பாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. சரி சத்யா, நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்கா? ஆமாம்மா, ஆஃப் டே இருக்கு. சரி சரி, நாளைக்கு ஒரு நாள் லீவை போடு. நம்ம போய் சுபினை பார்த்துட்டு வந்துடலாம். சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம், சரியா? சரி சரி சரி, பதட்டப்படாதீங்க. போயிட்டு வந்துடலாம் காலையில. நானே கூட்டு போறேன் வண்டியில, சரியா? அம்மா, அக்கா ஃபோன் என்ன பண்ணலாமா? என்ன போனதுல இருந்து நான் பேசவே இல்லம்மா இன்னும் அவட்ட. நீங்க பேசுனீங்களா? இன்னைக்கு மத்தியானம் கூட பேசினேன்டி. நல்லா தான் இருக்கேன்னு சொன்னா. ஒன்றும் இங்கே எப்படி நம்ம ஜாலியாக இருந்தனோ அதே மாதிரி தான் அங்கேயும் ஹாப்பியாக இருக்கேன். அத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, மாப்பிள்ளையும் நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொன்னா. ஸோ கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, நான் இதே போல கவனமா இருன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். எனக்கு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணவே இல்லம்மா அவ. சரி பரவாயில்ல, நானே இப்போ ஃபோன் பண்ண வேணாம், காலையில நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அவட்ட. அப்பா இன்னும் வரலையம்மா? அவங்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. வரதுக்கு 10 மணிக்கு மேலே ஆகுமா. அதனால எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க. நான் வந்து வீட்டை, என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, நான் வந்து வீட்டை திறந்து வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சோபி, சோபி, என்னம்மா அதுக்குள்ள போய் படுத்துட்டியா? நான் தான் வர்றதுக்குள்ள தூங்கிறதுன்னு சொல்லிட்டு தானே போனேன். அவன் ஒன்றும் தூங்கல, நீங்க வர சவுண்டை கேட்டுட்டு தான் போய் தட்டை எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்கா. சரி, இது பையில இருக்க பரோட்டாவை 2 பேத்துக்கும் எடுத்து கொடு சாப்பிட்றதுக்கு. புள்ள ஆசைப்பட்டு கேட்டுச்சு, வயிறார சாப்பிட்டுட்டு படுக்கட்டும். நீ எதுவும் ஏசிட்டியா? இல்ல கொஞ்சம் ஏசத்தான் செஞ்சேன், இருந்தாலும் அப்புறம் சமாதானம் ஆயிட்டா. நான் எடுத்து கொடுக்கேன். நீ திட்டலைன்னா தானே ஆச்சரியம். திட்டுனா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அவ புரிஞ்சுப்பா. இல்ல சோபி, சுபினே, வாங்க 2 பேரும் சாப்பிடுறதுக்கு. ஏங்க, பரோட்டா தான் கேட்டேன்னு சொன்னா நீங்க இடியாப்பத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏட்டி,
புள்ளைக்கு காய்ச்சடிக்குதுன்னு தெரியும். அவனுக்கு இது பரோட்டா செமிக்குமா? அதுக்கு தான் இடியாப்பம் வாங்கிட்டு வந்தேன். மகளுக்கு பரோட்டாவும் மயனுக்கு இடியாப்பமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏப்பா என்ன பாசம். நான் ஒருத்தி இருக்கேன், நினைப்பு இருக்கா? எம்மா, சோனி வந்து பரோட்டான்னு சொன்னா நீங்க இடியாப்பத்தை வச்சு கொடுப்பீங்க? ஏலே, இப்ப ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கு. வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணாது. வாயெல்லாம் கசக்கும்ல. அதுக்கு தான் செமிக்கவும் செய்யாது ராத்திரி நேரத்துல. பரோட்டா வேண்டாம். அதான் இடியாப்பம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவளுக்கு இப்பதான் பரோட்டா வாங்கியிருக்காங்க. நீ சாப்பிடு இது இன்னைக்கு. ஏட்டி நீ சாப்பிடலையா? எங்களுக்கெல்லாம் வச்சுட்டு நீ சாப்பிடாம இருக்க? நீங்க